வணக்கம். இது போதிப் விளக்கு. தமிழிலே ஞானத்தின் வெளிச்சத்தை பகிரும் இந்த சேனலில் இன்று நாம் ஒரு ஆழமான பயணத்தை பற்றி பேசப் போகிறோம். தமிழ்நாட்டின் மண்ணில் பிறந்து கடல் வழியாக சீனாவின் மலைகளுக்குள் சென்று அங்கு தியானத்தின் ஆழத்தை வெளிப்படுத்திய போதிதர்மரின் பயணம். இந்த கதை வரலாறு, புராணம், தத்துவம் மற்றும் நடைமுறை பாடங்களின் சந்திப்பாகும். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நீங்கள் ஒரு நடைமுறை சவால் அல்லது ஒரு சுவாச பயிற்சியை பெறுவீர்கள். இப்பொழுது பயணத்தை தொடங்குவோம். ரூட்ஸ் இன் தமிழ் சாயில். தமிழ்நாட்டு வேர்கள் போதிதர்மரின் ஆரம்பம் தமிழ்நாட்டின் மண்ணில் இருந்ததாக சில பாரம்பரிய குறிப்புகள் கூறுகின்றன. அந்த காலத்தின் தமிழ்நாடு கலை, இலக்கியம், ஆன்மீக பரம்பரை மற்றும் சித்த மரபுகளால் செழித்திருந்தது. இங்கு சிறுவயதிலேயே ஆன்மீக ஆர்வம் கொண்டவர்களுக்கு யோகா, தியானம், சித்த சிகிச்சைகள் போன்ற வழிகள் கிடைத்தன. ஒரு மனம், ஒரு நோக்கம் என்ற எண்ணம் இங்கு உருவாகி வெளிநாட்டுப் பயணத்திற்கு முன் உள்ளார்ந்த பயிற்சிகளும் சோதனைகளும் அவரை வடிவமைத்தன. இந்த பகுதி அவரது வேர்களின் சூழலை, குடும்பத்தின் எதிர்ப்புகளையும் உள்ளார்ந்த அழுத்தங்களையும் உணர்த்தும் வகையில் விவரிக்கப்படுகிறது. ஆரம்ப வாழ்க்கை மற்றும் பாதிப்புகள். போதிதர்மரின் இளம் காலம் பற்றிய பல கதைகள் உள்ளன. சிலர் அவரை அரச குடும்பத்தில் பிறந்தவர் என்று கூறுவர். சிலர் சித்தர் அல்லது துறவியராகவும் குறிப்பிடுவர். இந்நிலையில் அவர் பெற்ற கல்வி, ஆசான்களின் போதனைகள் மற்றும் கிராம வாழ்க்கையின் எளிமை, ஆல் தீஸ் ஷேப்ட் ஹிஸ் இன்னர் ரிசால்வ். இங்கு நாம் அவரது மனநிலையை, ஏன் நூல்கள் போதுமானவை அல்ல என்று அவர் உணர்ந்தார் என்பதை விவரிக்க வேண்டும். அவர் காண்ந்த உலகத்தின் தற்காலிகம், பொருள் பாசம் மற்றும் மன அமைதிக்கான தேடல், இவை அனைத்தும் அவரது பயணத்தை தூண்டின. விலகும் தீர்மானம். ஒரு மனிதன் உலக வசதிகளை விட்டு விலகுவதற்கான உள்நோக்கு போராட்டம் எளிதல்ல. குடும்பத்தின் பாசம், சமூக பொறுப்புகள் மற்றும் தனிப்பட்ட ஆசைகள், இவை அனைத்தும் மனதில் குழப்பத்தை உண்டாக்கும். போதிதர்மர் எடுத்த தீர்மானம் ஒரு ஆழமான உள்நோக்கு போராட்டத்தின் முடிவாகும். இங்கு ஒரு சின்ன காட்சி. இரவு நேரம், குடும்பத்துடன் கடைசியாக பேசும் தருணம், கடற்கரை நோக்கி நடந்த நடை. இந்த காட்சிகள் பார்வையாளர்களின் உணர்ச்சியை தொடும் வகையில் விவரிக்கப்பட வேண்டும். பயிற்சி மற்றும் கடுமைகள். துறவியாய் மாறிய பின் போதிதர்மர் பல ஆசான்களிடமிருந்து பயிற்சி பெற்றார். உடல் மன ஒழுக்கம், சுவாசக் கட்டுப்பாடு, நீண்ட நேர தியானம் ஆகியவை அவரது தினசரி பழக்கமாக மாறின. இங்கு சிறு சிறு பயிற்சிகள், உணவின் கட்டுப்பாடு, தூக்கத்தின் குறைப்பு போன்றவை அவரை மனநிலையில் வலுப்படுத்தின. இந்த பகுதி பார்வையாளர்களுக்கு ஒழுக்கத்தின் நடைமுறை அர்த்தத்தை விளக்க வேண்டும். பயணத்திற்கான தயாரிப்பு. பயணத்திற்கு முன் அவர் எடுத்த நடைமுறைகள். பொருட்களை தேர்ந்தெடுத்தல், மனதை அமைத்தல், கடல் பயணத்தின் சவால்களை மனதில் ஏற்குதல். இங்கு ஒரு சின்ன உரை. நான் என்னை தேடுகிறேன், நான் என்னை இழக்கிறேனா அல்லது கண்டுபிடிக்கிறேனா என்ற உள்நோக்க கேள்விகள் அவரை முன்னேற்றின. பயணத்தின் பொருட்கள் மட்டுமல்ல, அம்மனத்தின் தயார்பாடும் முக்கியம். கடல் பயணம். கடல் வழியாக பயணம் என்பது உடல் மற்றும் மன இரண்டிற்கும் சோதனை. அலைகள், மழை, படகு குழப்பங்கள், மொழி வேறுபாடு, ஆல் டெஸ்டட் ஹிஸ் ரிசால்வ். பயணத்தின் போது அவர் சந்தித்த பயங்கரமான நொறுக்கங்கள், இரவு நேரத்தில் நடக்கும் துயரம், ஆனால் அதே நேரத்தில் உள்ளே உருவாகும் அமைதி, இவை அனைத்தும் காட்சியாக விவரிக்கப்பட வேண்டும். கடல் பயணம் ஒரு மாற்றத்தின் சின்னமாகவும் பயணியின் உள்ளார்ந்த பயணமாகவும் அமைகிறது. வெளிநாட்டு கரைகள். சீனாவின் கரைகளில் அடைந்தபோது புதிய மொழி, புதிய கலாச்சாரம், புதிய உணவுகள், ஆல் ஃபெல்ட் ஸ்ட்ரேஞ்ச். ஆனால் ஒரு மனம் தேடுகிறதே, அது மொழியை தாண்டி உணர்வுகளை புரிந்து கொள்கிறது. முதலில் சந்தித்த மக்கள், அவர்களின் சந்தேகங்கள் மற்றும் போதிதர்மரின் அமைதியான நடத்தை, இவை அவரை விரைவில் கவனிக்கச் செய்தன. இந்த பகுதி அவரின் முதல் அசைவுகளை, மடாலயத்தின் வாசலில் நடந்த முதல் உரையாடல்களை விவரிக்க வேண்டும். ஷாவ்லின் முதல் சந்திப்புகள். ஷாவ்லின் மடாலயத்தின் மண்டபத்தில் அவர் முதலில் சந்தித்தவர்கள் பிக்குகள் மற்றும் சித்தர்கள். அவர்களின் உடல் பலவீனம், தியானத்தில் சிக்கல், இவை அவரை கவனிக்க வைத்தன. போதிதர்மரின் அமைதியான பார்வை, அவருடைய நடத்தை மற்றும் முதலில் வழங்கிய சில அடிப்படை பயிற்சிகள், இவை மடாலய மக்களின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. இந்த பகுதி அவருடைய முதற்கட்ட போதனைகளை, மாணவர்களுடன் உருவான உறவுகளை விவரிக்க வேண்டும். மூச்சும் உடலும். போதிதர்மர் உடல் பயிற்சி மற்றும் சுவாசக் கட்டுப்பாட்டை இணைத்து போதித்தார். மனதை அமைக்க உடலை கட்டுப்படுத்து என்ற அவரது கருத்து இங்கு தெளிவாக வெளிப்படும். சுவாசத்தின் முறை, நிலையான உடற்பயிற்சி
மற்றும் தியானத்தின் முன்னோடியாக உடல் பயிற்சி இவை ஷாவ்லின் மாணவர்களுக்கு புதிய வழியை தந்தன. இந்த பகுதி நடைமுறை விளக்கங்களையும் ஒரு சுருக்கமான மூச்சுப் பயிற்சியையும் வழங்கலாம். தனிமையின் குகை. போதிதர்மர் ஒரு குகையில் நீண்ட காலம் தியானித்தார் என்று கூறப்படுகிறது. அந்த குகை தனிமை, அமைதி மற்றும் சோதனைகளின் இடமாக இருந்தது. உள்ளே இருக்கும்போது நேரம் மாறாமல் தோன்றும். வெளியே பருவங்கள் மாறினாலும் உள்ளே ஒரே மனம் நிலைத்தது. இந்த பகுதி குகையின் அமைப்பை, வெளியில் மாறும் இயற்கையை மற்றும் உள்ளே நிகழ்ந்த உள்நோக்க பயணத்தை உணர்த்தும் வகையில் விவரிக்கப்பட வேண்டும். 9 வருட கதை. 9 வருடங்கள் என்ற எண்ணிக்கை புராணத்தில் மிக பிரபலமானது. இது நேரடியாக வரலாறு அல்ல, அது பொறுமை, உறுதி மற்றும் நேர்த்தியின் சின்னமாக பார்க்கப்பட வேண்டும். இந்த கதை பல சோதனைகளை, மனத்தின் சிதறல்களை மற்றும் கடைசியில் கிடைக்கும் தெளிவை சின்னமாக காட்டுகிறது. பார்வையாளர்கள் இதிலிருந்து பொறுமையின் மதிப்பை உணர வேண்டும். அமைதியிலிருந்து போதனைக்கு. தியானத்தின் ஆழமான அனுபவம் போதிதர்மரை அமைதியிலிருந்து வெளிப்படுத்தியது. அவர் அனுபவத்தை மற்றவர்களுடன் பகிரத் தொடங்கினார். நூல்கள் அல்ல, நேரடி அனுபவம் என்றார். இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது, மாணவர்கள் எப்படி பதிலளித்தனர் மற்றும் போதனையின் முறை என்ன, இவை இங்கு விவரிக்கப்பட வேண்டும். சான் ஜேன் விதைகள். போதிதர்மரின் போதனைகள் சீனாவில் பரவியதும் பின்னர் ஜென் என்ற வழி உருவானது. நேரடி அனுபவம், சுய அறிவு மற்றும் ஒழுக்கம் இவை ஜென் இன் மைய கருத்துக்கள். இந்த பகுதி சான் ஜேன் ஆரம்ப விதைகளை, அதன் தனித்துவமான நடைமுறைகளை சுருக்கமாக விளக்குகிறது. ஷாவ்லின் இயக்கம் மற்றும் ஒழுக்கம், தியானம் மற்றும் உடற்பயிற்சி இணைந்து ஷாவ்லின் போர்க்கலைக்கு அடிப்படை கொடுத்தன. ஒழுக்கம், கட்டுப்பாடு மற்றும் மனநிலையின் ஒருமுகத்தன்மை இவை போர்க்கலை பயிற்சியில் வெளிப்பட்டன. இந்த பகுதி பயிற்சி காட்சிகளை மனதில் வரைய வைக்கும் வகையில் விவரிக்கப்பட வேண்டும். கதைகள், அதிசயங்கள், அர்த்தம். போதிதர்மரை சுற்றிய பல புராணக் கதைகள் உள்ளன. அதிசயங்கள், சோதனைகள், மாணவர்களின் மாற்றங்கள் இவை வரலாற்று சான்றுகளாக அல்ல, ஆனால் ஒவ்வொரு கதையும் ஒரு பாடத்தை தரும். இந்த பகுதி அந்த கதைகளின் சின்ன அர்த்தங்களை எடுத்து உரைக்க வேண்டும். முக்கிய போதனைகள். போதிதர்மரின் மைய போதனைகள்: நேரடி அனுபவம், சுய அறிவு, ஒழுக்கம் மற்றும் உடல் மன இணக்கம். நூல்கள், வழிகாட்டிகள். உண்மையை காண தியானம் அவசியம். இந்த பகுதி சுருக்கமாக, தெளிவாக மற்றும் நடைமுறை பரிந்துரைகளுடன் வழங்கப்பட வேண்டும். பார்வையாளர்களுக்கான சுருக்க தியானம். இப்போது ஒரு சுலபமான மூச்சுப் பயிற்சி. நிம்மதியாக உட்காருங்கள். மூச்சுக்குள் கவனியுங்கள். 4 எண்ணி மூச்சை இழுத்து, 4 எண்ணி பிடித்து, 4 எண்ணி வெளியே விடுங்கள். 5 முறை செய்யுங்கள். இந்த சிறு பயிற்சி உங்கள் மனதை அமைக்க உதவும். பாஸ். இன்றைய பயன்பாடு. போதிதர்மரின் பாடங்களை நம் வேலை, படிப்பு, உறவுகள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியில் எப்படி பயன்படுத்தலாம்? தினசரி ஒழுக்கம், குறுகிய தியானம், உடற்பயிற்சி மற்றும் சுய கட்டுப்பாடு இவை நம் மனதை வலுப்படுத்தும். ஒரு சின்ன சவால்: நாளை முதல் 10 நிமிடங்கள் தியானத்திற்கு ஒதுக்குங்கள். தமிழும் சீனமும் இணையும் பாலம். போதிதர்மரின் கதை தமிழ்நாட்டு வேர்களையும் சீன பாரம்பரியத்தையும் இணைக்கும் ஒரு கலாச்சார பாலாகும். இரு பண்பாடுகளின் ஒற்றுமைகள், மன அமைதி, ஒழுக்கம் மற்றும் ஆன்மீக தேடல் இவை மனிதர்களை இணைக்கின்றன. இந்த பகுதி கலாச்சார ஒற்றுமையை வலியுறுத்தும். இறுதி சிந்தனைகள். போதிதர்மரின் பயணம் ஒரு மனிதனின் பயணம் மட்டுமல்ல, அது ஒரு மனத்தின், ஒரு ஒழுக்கத்தின் மற்றும் ஒரு நோக்கத்தின் பயணம். நாம் இக்கதையிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது ஒழுக்கம், பொறுமை மற்றும் நேரடி அனுபவத்தின் மதிப்பு. இன்று ஒரு சிறிய பழக்கத்தை தொடங்குங்கள், நாளை அது பெரிய மாற்றமாக மாறும். போடி பீக்கன் அவுட்ரோ. இது போடி பீக்கன், போதி விளக்கு. இந்த பயணம் உங்களுக்கு ஊக்கமளித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், வீடியோவை லைக் செய்து பகிரவும். உங்கள் கருத்துக்களை கீழே எழுதுங்கள். நீங்கள் எந்த பகுதியை நடைமுறையில் முயற்சிக்கப் போகிறீர்கள்? நன்றி.